எங்கே வந்திருக்கீங்க? சில்வர் சிங்க் இருக்கும்டா. இப்போ ஓப்பன் லைட்லேயும் நம்ம வந்து வீடு வந்து கிச்சனுக்கு நேற்று வந்து அளவெடுப்போம். அப்போ வந்து சிங்க் என்ன சைஸ் வேணும், டிஷ்வாஷர் என்ன சைஸ் வேணும்னு கேட்டாங்க. நம்ம வந்து இங்கே சைஸ் பார்த்துட்டு போடணும்னு வச்சுக்கோங்க. அதுவே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அந்த அளவே நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வைக்கும் போது வந்து வாங்கிக்கலாம். என்ன ரேட்டு மட்டும் கேட்டு போகலாம். இதை விட பெருசு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இது 24 சைஸா? ஓ, உனக்கு இந்த மாதிரி தான் நீ எனக்கு வந்து அளவு இப்படி வச்சாதான் எனக்கு தெரியும். 24 டெப்த் 9 18 டெப்த் 9. இங்கே வந்து 9 இல்லை. அது பிரச்சனை இல்லை. இதை விட குவாலிட்டினா உங்களுக்கு சில்வரில் ஹேண்ட்மேடு வரும். ஸ்கொயர் மாதிரி இருக்கா? இப்போ இல்லை. மாடல் இருக்கா? தான் தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு இதோட கலர் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதே 17 வருஷம் ஆகுது, ஒன்றுமே ஆகலை. இப்போ இதை நம்ம போட்டுட்டு சப்போஸ் இதை எடுத்துட்டு வேற போடணும்னா கூட டக்குன்னு போட்டுக்கலாம். காட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக யாராவது கண்டிப்பாக கேட்பாங்க. இது கேனம் பாருங்க. இது 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 போயிடும். இந்த வெயிட் கொஞ்சம் அதோட வெயிட் அதிகமாக இருந்தால் ஓகே தான். வெயிட் அதிகமாக தான் பாருங்க. அந்த சைஸ் தான் எல்லாமே சைஸ் அதான். அதுதான் கரெக்ட் சைஸ். இல்லை மிஷின் எங்கே போட போறியா? அது பாத்திரம் கழுவுற சிங்க் வைக்கணும். இன்னொன்று ஒரு மாடலாக இருக்குது. நம்ம நார்மல் மாடல் தான் வைக்க போகிறோம். அதிலே கொஞ்சம் பெருசு வைக்க போகிறோம். அது வந்து 24 இருக்குது நீட்டம். ஓகேவா? 12 இருங்க வரேன். நாங்கள் வித்தியாசமாக எல்லாம் எடுப்போம். அவ்வளோதான் வருதா? அவ்வளோதான் வரும். இப்போ என்னன்னா டிஷ்வாஷ் பார்ப்போம். டிஷ்வாஷ் வந்து ஹைட்டு வந்து 31. ஓகேவா? 31 இல்லை, 34. 31 அவர் சொன்னார்ல. 24 34 இங்கே வந்து 24. அது நம்மளுக்கு 2 அடி தான். அது பிரச்சனை கிடையாது. அதையே நம்ம மார்க் பண்ண வேண்டாம். இந்த லென்த்து தான் பார்க்கணும். இந்த லென்த்து இது வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டு பார்க்கணும். 34. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஏறிடும். அது கொஞ்சம் லென்த்தாக கூட வச்சுக்கலாம். இதான் 34 தான் டிஷ்வாஷ். 35 வைக்கணும். 34 டிஷ்வாஷோட அளவுன்னு வச்சுக்கோ. நீ எக்ஸ்ட்ரா 40 வரை வைக்கலாம். ஓகே. கீழே ஏன் பாதியில் தொங்குது? அது தர வந்துடும். அவ்வளோ தூரம் தர அவ்வளோ தூரம் வராது. திண்டு வரும்ல, ஒரு திண்டு போடுவாங்கல்ல. 40 வருதா? இவ்வளோ தூரம் சேரு வரும். சரி ஓகே. சரி. அடுத்து இந்த அளவு லென்த்து 24 லென்த்து. கொஞ்சம் விட்டே எடுப்போம். தலைகீழ பிடிச்சிருக்க டேப்பை. டெய்லர் மாதிரியே தெரியலையே. 24னா உங்களுக்கு அகலம் எவ்வளோ வைக்கலாம்? கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 30 24னா இங்கே வருதா? அவ்வளோதான் வருது. இதில் ஒரு 4 இன்ச்சு 4 இன்ச்சு விட்டால் 24க்கு ஒரு 4 சேர்த்தா 28 32. அங்கே போடு. அவங்க போட்டிருக்கிறது இங்கே போட்டிருக்காங்க. மேலே மைக்ரோவனுக்கு அது அப்படி வந்துடும். எப்படி வந்துடும்? இங்கே கடப்பா கல் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அளவு. அங்கே ஒரு 2 பார்ட்டிஷன் போட வேண்டாமா? இங்கே ஒரு கடப்பா பார்ட்டிஷன். அதில் போட வேண்டாம். வாஷ் பேஷன் எங்கே வரும்? இந்த வாஷ் பேஷன் இல்லையா? இங்கே டைனிங் டேபிள் சாப்பிடும்போது இங்கே வாய் கொப்பிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? வெளியே மண்ணை கொத்தி நம்ம கைட்டு வச்சுருவோம். வெளியே சாப்பிட்டு இப்போ வெளியே போய் தான் கை கழுவுமா? இது எப்பவுமே கலந்து தானே இருக்கும். வேற யாராவது சொல்லுங்க, அளவு எடுத்து நான் மார்க் பண்ணுறேன். இங்கே சொல்லிடுறாங்க கிட்ட நீட் பண்ண முடியும். அதுக்கு தான் இல்லாமல் தான் தேடணும். அந்த
இந்த டிஷ்வாஷோட இது வந்து 24க்கு 34 இருக்கு. ஓகேங்களா? அது நாங்கள் அளந்து பார்த்தோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஓகேவா? இது 24 ஆகுது. 24 இது. Length. ஆமாம், டெப்த்து 34. ஆனால் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். 24னாவே இதோ 2 அடி இருக்காது. 24னா 2 அடி இருக்குது. ஆமாம், நீங்கள் பக்கத்துக்கு கணக்கு பண்ணால் 2 பக்கம் கேப் விட்டுட்டு 2 பக்கம் 4 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு வச்சுருக்கீங்க. 32 வருதா? ஓகே தானே? ம். இப்போ என்னன்னா நீட்டு வருதுல்ல, அதை சொல்லுங்க. இங்கே இது ஒட்டியே வருமா? கரெக்டு தானே? ஒட்டி தான் வரும். ஓட்டியே தான் வந்து சரி, ஓகே. அடுத்து இந்த அகலம் வந்து இது ஹைட்டு 34 இருக்குது. தரை தாண்டி வரணும். தரை தாண்டி அந்த இடத்துல கோடு போட்டுருக்கோம் பாருங்க. அது வர திண்டு வருமா? அங்கே திண்டு வருமா? ஆமாம், கீழே ஒரு இது வந்துடும். கிச்சன் மேலே கீழே வந்து ஒரு திண்டு வரும்ல, ஒரு அதுதான் கேட்குறேன். கீழே வரும் பார்த்தீங்களா? அந்த திண்டு தானே அது? ஒரு 5 இன்ச்சு வந்துடும். கரெக்டாக தான் வச்சுருக்கேன். நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 34ங்களா? ஆமாம் ஹைட்டு அது. ஆமாம் ஓகே, இதுலேருந்தே நான் கணக்கு வச்சுக்கிறேன். இதுலேருந்து கணக்கு வச்சாலே 34 இங்கே தான் வருது. ஆமாம், அதுக்கு கேப்பு விட்ருக்கோம். இப்போ இதுக்கு மேலே வந்து 1 எத்தனை வைக்கலாம் கேப்பு? அதான் ரெடி வச்சுருங்க போதும். ஓகே தானே? இதில் வாங்க சிங்க்குக்கு. சிங்க்குக்கு மட்டும் அளவு சிங்க் வந்து 24 சைஸ் இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கு மேலே சைஸ் வராது. அதான் சைஸ் 2 அடி தான் அதிகபட்சமாக இருக்கும். ஆமாம், அது எவ்வளோ கேப் ஒன்றுமா விட்டுருக்கு? ஏன் வச்சுருக்காங்களான்ற சென்டரில் இருந்தான். ஆமாம், இது சென்டர் பண்ணி கொடா அப்படி இப்படி தள்ளி வச்சா அசிங்கமாக தெரியும். தள்ளி காமிக்கல மேடம், அதுதான் இதோ பாருங்க. இங்கே சென்டர் பண்ணி தான் வைக்கிறாங்க. இது சென்டர் வந்து இந்தாண்ட ஒரு அடி பார்த்தீங்களா? 24 இன்ச்சு தானே, அவ்வளோதான். இந்த 2 தான் டவுட்டு. கடையில் போய் பார்த்துட்டு சரி, வந்தோம். நான் மார்க் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு அளவு சொல்லணும்னு இருந்தோம். புரிஞ்சுதா? அப்புறம் காங்கிரீட் போட்ட பிறகு அது அதனால உடைக்க நீங்கள் அடிச்சு பிடிச்சி வெயிலே வந்தோம். இல்லை, அது இது உடைச்சிட்டு தான் நம்ம போட போகிறோம். ஒன்றும் இதுவும் இல்லை. சப்போஸ் முன்னாடியே நம்ம உடைச்சுனாக்கா, அதான் மேடம் இந்த உடைக்கிறாங்க பார்த்தீங்களா? உடைச்சதுன்னா கீழே சென்ட்ரிங் அடிச்சு ரெடி பண்ணுவோம். இது வரைக்கும் 3 தட்டாச்சுங்களா? இதுலேயே பாருங்க, கீழே வந்து கரெக்டாக இந்த இது வரும், நேராக இதில் வந்துடும். உனக்கு இந்த இடம் இப்போ வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுலேயும் ஸ்லாப் போட்டுன்னு வச்சுக்கோ, லென்த்தாக. எனக்கு உள்ளே போய் நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் அழகாக இருக்கும். அதுதான் இப்போ உனக்கு நீங்கள் 1.5 வரும், இங்கே 1.5 எவ்வளோ தூரம் வரும்? இதுதான் சார் வரும். ஆல்ரெடி இவ்வளோ தான் வரும். அடுக்கி வச்சா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சைடு குறுக்கெல்லாம் அடுக்குனா நல்லா இருக்கும். இங்கே எவ்வளோ இடம் கேப் வருது நம்மளுக்கு? மீதி என்ன தெரியுது சார்? மீதி வந்து 1.25 அடி இருக்கு. 1.25 அடி. இப்போ நம்ம வீட்டை போட்ட மாதிரி டபுள் டோர் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். இல்லை ஸ்லைடிங் போட்டாலும் நல்லா இருக்கும். போதும் எனக்கு இது தாராளம். எனக்கு எத்தனை வருது? 4 தட்டு விழும். 4 தட்டு 1 2 4 வருது. என்ன வைக்க போறீங்க இதில்? மளிகை ஜாமான். மளிகை ஜாமான் தானே. தூக்கு செட்டி இருக்குல்ல, இந்த அளவுக்கு தூக்கு செட்டி வரும். இவ்வளோ ஐட்டா? இவ்வளோ ஐட்டா மேடம்? இந்த அளவுக்கு தூக்கு செட்டியில் நம்ம சேமிச்சு வைக்கிறோம். அப்போ அது செட் ஆகாது. 3 தட்டு தான் போட முடியும். 1.5 அடி தான் போடணும். இந்த அளவுக்கு தூக்கு செட்டி வரப்போகுது. இதோட சின்ன இல்லை, எனக்கு எப்படின்னா கீழெல்லாம் மேலெல்லாம் வந்து இந்த 1.5 அடி ஓகே. கீழே ஒரு கீழே மட்டும் கொஞ்சம் லென்த்தாக விட்டுறலாம். அப்போ அது 3 தான் வரும். அப்போ அது 1 அடி. இப்போ என்ன சொல்கிறேன் ராஜா, இங்கே கீழே கொஞ்சம் ஹைட்டு ஏற்றிருங்க, மேலே கொஞ்சம் ஹைட்டு ஏற்றிருங்க. அதுதான் மேடம், அப்படி ஏற்றணும்னு வச்சிங்களேன். இது வந்து கல் சைஸ் வந்து அளவு மாறும். அந்த கேப் இப்போ விட்டுருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து 15 வச்சுருக்கோம், அதாவது 1.25 வச்சுருக்கோம். 1.25 இப்போ என்ன ஆகுனா 1 அடியாக மாற்றணும். இல்லை இல்லை, அப்படி மாற்ற வேணாம். மேலே தான் நீங்கள் சொல்கிற கணக்கு இப்படி மேலே கீழே இடம் கிடைக்கும். மேலே இருந்து நான் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுருவேன். சரி, மேலே ரொம்ப யூசேஜ் கம்மியாக தான் இருக்கும், அதனால பெருசாக கொஞ்சம் ஹைட் வச்சிடலாம். அப்போ மேலே கொஞ்சம் அதிகமாக வைங்க, ஒரு 2 அடி வைங்க மேலே. ஒரு 2 அடி. ஓகே. அதுக்கு அடுத்தது 1 அடி 1 அடி வைங்க. வர முடியுமா? அப்படி வருமானம் தெரியல சார். ஆனால் வராது சார். நீங்கள் 1 அடி வச்சிங்கன்னா அது வேஸ்ட். அடுத்தது 1.25 வைங்களா? இல்லை, கீழே வராது மேடம். நல்லா 2 தட்டு வைக்கணுமா? கீழே 2 தட்டு வைக்கலாம், அவ்வளோதான். கீழே 2 தட்டு வேண்டாம். இப்போ ஒன்று வச்சிங்களா? இப்போ வச்சிருக்கேன் பாருங்க. 1 வச்சிருக்கேன். கீழே 1 அடி வச்சோம்னாக்கா உங்களுக்கு நீங்கள் கேட்ட கீழே அந்த ஹைட் வந்துடும். கீழே ஹைட் வந்துடுதுல. அதுக்கு மேலே அவ்வளோதான், போதும். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி டின்னு நீங்கள் இதுக்குள்ளே அப்படியே வைக்கலாம். அப்படி இது ஓகே, இப்படி வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு கேப். ஏன்னா எனக்கு மேலேயே கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். சென்டரில் தான் நான் எடுக்கிறது ஹைட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். அப்போ இது 3 தட்டு அப்படியே போட்டுருலாம். அவ்வளோதான், முடிஞ்சது.
ஏன்னா இதுதான் பெண்டிங்கில் இருந்துச்சு. மேலெல்லாம் சொல்லியாச்சுல்ல நம்ம. எங்கேயும் போக முடியாது என்னால். அங்கே தள்ளு. நைஸாவே போடல, என்ன பண்றது? அங்கே தெரிச்சிடும் உனக்கு அங்கே போனேன்னா. எதுக்கு இந்த வம்பு எனக்கு? இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருக்குது என் லைஃப்ல. திருப்பி என்னை கூட்டு வந்து ஒரு மாசம் கொலவரையில் அங்கே அலையலாம். மெதுவா 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 வலிக்க போகுது. ரெண்டு பேர் தான் செய்றாங்களா? ரம்ஜான் லீவ் இன்னைக்கு. அப்படியா? ரம்ஜான் லீவா? ஓ, இன்னைக்கு சிங்கிள் மேன் ஆர்மி வந்து வெளியே பூசிட்டு இருக்கிறாங்க இந்த வாரம். இந்த வாரம் அப்டேட் என்ன? இந்த வாரம் அப்டேட் எதுவுமே இல்லை. ம் செல்ஃப் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ம் அப்புறம் இந்த படிலாம் பூசியிருக்காங்க. இந்த வாரம் படிலாம் பூசியிருக்காங்க. அவ்வளோதான். அங்கே உட்காந்து வச்சு நம்ம இடத்துல. எங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். என்ன பிரியாணி? இது வந்து சிக்கன் பிரியாணியாடா, சிக்கன் தம் பிரியாணி. இங்கே பிரியாணியே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். செல்லினுக்கு ஒரு நாள் பிரியாணியை கொடுத்துடலான்ட்டு. அதாவது லேட்டாக வந்துட்டோம் நாங்கள். 10:30க்கு வந்தோம். அதனால் ஆர்டர் வந்து 2 பிரியாணி தான் இருந்துச்சு. நிறைய சைடிஷ் இல்லை. ஒன்று வந்து போன்லெஸ் பிரியாணி, ஒன்று வந்து சிக்கன் தம் பிரியாணி. எறா பிரியாணி அதெல்லாம் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா கிண்டிக்கு வந்திருக்கோம். என்ன விஷயமா வந்திருக்கோம்? சும்மா செல்லினை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு. செல்லினை கூட்டிட்டு ஒரு ரவுண்டு. இது ஒரு பெரிய ரவுண்டாக இருக்குது கத்திப்பாறையில். கிண்டி கத்திப்பாறையில் செம்ம கூட்டம், ரஷ்ஷு வேறு, செம்ம ரஷ். நம்ம வந்து கிண்டி கத்திப்பாரா இந்த ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். அங்கே தான் வந்து இந்த நம்ம வந்து சாப்பிட்டோம்ல, ஹைதராபாத்தில் சாப்பிட்டோம்ல தோசை, அதெல்லாம் இங்கே தான் கிடைக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? தட்டு இட்லி செம்ம ரஷ்ஷு இந்த ஏரியா. மேங்கோ சாம்பாரா? செம்ம வாசனையாக இருக்கும். நல்லா இருக்கா? தோசை சொல்லிடலாமா? தோசை நான் பார்த்து தான் சாப்பிடுவேன், உங்களுக்கு தந்துடுவேண்ணா. நல்லா இருக்கா? சாம்பார் ஏதோ மேங்கோ சாம்பார் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. இது காரமாக இருக்குது, அது இனிப்பாக இருக்குது, மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது. இது வந்து எனக்கு மைசூர் தோசையா, மைசூர் மசால் தோசை. டைமிங்காக இருக்குல்ல. கீ மைசூர் மசாலா தோசை. வா, இது வந்து மேங்கோ சாம்பார், இது நார்மல் சாம்பார். இந்த ஹோட்டலுக்கு மட்டும் கிடையாது இந்த டேபிள், எங்கே வேணா வாங்கி சாப்பிட்றியா? எனக்கு ஒரு ஃபில்டர் காஃபி. அங்கே கடைசியில் காஃபி நல்லா இருக்கும். காஃபி குடிக்க வந்தோம். அம்மா கூட்டம். 70 ரூபாய் காஃபி. 70 ரூபா இல்லை, நான் 20 ரூபா தான் சொன்னான். இங்கே மெயினாக சீட்டு கிடைக்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செருப்பு வேணுமா? ஃபோட்டோ வேணுமா? செருப்பு தான் இல்லை. ஏதோ பழத்தை உள்ள அவிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு வெளியே. அப்படியே ஒரு மாதிரி அவியுது உள்ள. ஏய், எங்க அது அப்படியே காட்டு. எல்லாரும் அதே பண்ணிட்டு போறாங்க.
எப்படியோ இந்த சைடு வெளியே வந்திருக்கோம். இந்த ஜனங்கெல்லாம் எப்போ நைட்டு தூங்குவாங்க? இல்ல ஈவினிங்ல வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. வெளியே கூட்டு போறேன், உள்ள கூட்டு வந்துட்டான். பார்க்க